மறைந்த இசை மேதை கலைமாமணி எஸ். ஜானகி அம்மாவிற்கு இந்த இரங்கல் சமர்ப்பணம். அன்னாருக்கு இந்த இரங்கலை பாத காணிக்கையாக வழங்குகிறோம். அம்மா, உங்கள் பாட்டை கேட்கும் கோடான கோடி ரசிகர்களில் நானும் ஒருத்தி. 1970 நீங்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் இளமை துடிப்போடும் தேன் குரலிலும் பாடி ரசிகர்களை கட்டி போட்டீங்க. மயக்கிற விதத்திலே இந்த பாடல்கள் எல்லாம் சந்தோஷமா நாங்கள் கேட்டு அனுபவிச்சிருக்கோம். இந்த இனிமையான பாடல்களை நீங்கள் பாடிய காலத்தில் பிறந்ததை நினைச்சு நாங்கள் சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். உங்கள் இழப்பு எங்களுக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குது. இயற்கை உங்களை அழைத்து கொண்டது. அம்மா, இறைவன் மடியில் நீங்கள் அமைதியாக இளைப்பாற வேண்டும். சினிமா உள்ளவரை மட்டுமல்ல, என்றும் ரசிகர்கள் மனதில் பாடலாக பதிந்து வாழ்கிறீர்கள். உங்களை என்றும் எங்கள் மனதிலிருந்து பிரிக்க முடியாது. ரசிகர்கள் கவலையை மறக்க பாடலாக இருந்து ஆறுதல் கொடுத்தீர்கள். உங்கள் வசீகர குரலால் எங்களை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. இனி உங்கள் குரல் காற்றில் மறைந்தாலும் பாடல்களாக உயிர் பெற்று வாழும். எல்லா பாடல்களும் முத்துக்கள். எல்லா பாடல்களிலும் உங்கள் குரல் நடித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. உங்கள் குரலே நடிக்கும். குரல் மாற்றி பாடுறதுல உங்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்று எஸ்பிபி ஐயாவே ஆச்சரியப்பட்டு சொல்லியிருக்கிறார். குரல் மாற்றி பாடுவது இன்னும் உங்கள் பாடல்களுக்கு பெருமை சேர்க்கிறது. அம்மா, உங்கள் மறைவு சினிமா துறைக்கு மட்டுமல்ல, ரசிகர்களுக்கு தான் பெரிய இழப்பு. சினிமா துறையில தான் நிறைய பாடகர்கள் வந்துட்டாங்கல்ல, அதனால சினிமா துறையை விட ரசிகர்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு. பல சமயம் பஸ் பிரயாணத்துல உங்க பாடல்களை கேட்டு மெய்மறந்து இருந்திருந்திருக்கோம். உங்கள் பாடல்கள் எல்லாம் எல்லார் மனசுலையும் நீங்காத இடத்தில் இருக்கிறது. நீங்க பாடின சிங்கார வேலனே, அன்னக்கிளி உன்னை தேடுது, ஆகாய கங்கை, ஜானி படத்துல காற்றில் உந்தன் கீதம், டாடி டாடின்ற பாட்டு, நேத்து ராத்திரி அம்மா, அடிய மண்ணு நில்லுன்னா நிற்காது, இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளந்தென்றல் காற்று, கூந்தலிலே நெய் தடவி, கல்யாணராமன் படத்துல நினைத்தால் இனிக்கும் அந்த பாடல், சிவப்பு ரோஜாக்கள்ல இந்த மின்மினிக்கு கண்ணில் என்று, குட்டச்சம்பா பச்சை நெல்லு குத்தத்தான் வேணும் அன்னக்கிளி பாட்டு, அல்லத்தை வென்றவண்ணி, காவியமானவண்ணி, பூவரசம்பு பூத்தாச்சு, அங்கே வருவது யாரோ அழகிய கண்ணே, பிள்ளை நிலா, டாடி டாடி, கண்மணி நீ சௌக்கியமா, சின்ன கண்ணன் அழைக்கிறான் பட்டு வண்ண ரோசாவாம், பொன்மேனி உருகுதே, இமைகள் மேடையாம், சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை, பருவமே புதிய பாடல் பாடு போன்ற பாடல்களை கேட்டு மயங்கி இருந்த காலத்தை மறக்க முடியாது. வா வெண்ணிலா, உன்னைத்தானே வானம் தேடுது, கண்மணியே காதல் என்பது கற்பனையோ, இளமையான உங்கள் குரலில் பாடிய இந்த பாட்டும் என்றும் எங்கள் மனதை விட்டு நீங்காது. அவளையை மறக்க உங்கள் பாடல்கள் தான் ஆறுதலாக இன்றும் இருக்கிறது. பழைய பாடல்கள் எல்லாம் இரவு நேரங்கள்ல சில டிவி சேனல்கள்ல ஒளிபரப்புறாங்க. இது பழைய பாடல்களை நினைவுல வைத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது. கவலையோடு இருக்கும் உங்கள் ரசிகர்களுக்கு உங்கள் பாட்டுகள் தான் ஆறுதலாக இன்னும் இருக்குது. இந்த பாடல்கள் பலரை இன்னும் தூங்க வைக்கிறது. அம்மா, பல விருதுகள் நீங்கள் வாங்கினாலும் ரசிகர்களின் கைத்தட்டல் தான் உங்களுக்கு பெரிய விருது என்று நீங்கள் சில மேடைகள்ல சொல்லி இருக்கிறத நான் கேட்டிருக்கேன். பல கஷ்டங்கள், இழப்புகள் உங்களுக்கு நேர்ந்தாலும் வயோதிக காலத்திலையும் அதை துணிவோட எதிர்கொண்டு தன்னம்பிக்கையோட வலிமையாக வாழ்ந்து ஒரு எடுத்துக்காட்டாக நீங்க இருக்கிறீங்க. அம்மா, நீங்க இறைவனிடம் இளைப்பாறுதலாக இருக்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறோம்.